ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நாள் பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ தொடர்ந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி போன டைம் போட்டிருந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ஷோபாவுக்கும் டைனிங் டேபிளோட சேருக்கும் எமர் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி இருந்த அந்த பழைய பெயிண்ட் எல்லாமே எடுத்திருந்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஷைனிங்னு ஒரு பெயிண்ட் வந்து இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஷைனிங் பெயிண்ட் அடிச்சு அது காய வச்சு நெக்ஸ்ட் எமர் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டு தான் ஃபைனலா பெயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்து பெட்ரூம்ல நம்ம பீரோ வச்சிருக்கோம், மர பீரோ. இந்த பீரோ வந்து எனக்கு கல்யாணத்துக்கு அம்மாவும் அப்பாவும் சீர்வரிசையா எடுத்து கொடுத்தது. எடுத்து கொடுத்ததுல இருந்து இப்போ வரைக்கும் 15 வருஷம் ஆகுது. ஒரு டைம் கூட நான் பெயிண்ட் அடிச்சது கிடையாது. இப்போ வார்னிஷ் அடிக்கிறதுக்காக ஒரு ப்ரெஷ் வச்சு ஃபுல்லா பீரோவில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுவோம். இப்போ பெண்டிங்ல இருக்கிறது கட்டில் மட்டும்தான். ஏன்னா அது ஒரு வருஷம் தான் ஆகுது வாங்கி. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு அம்மாவும் அப்பாவும் சீர்வரிசையா எடுத்துட்டு வந்தது. ஒரு வருஷம் தான் ஆகுது. அது எந்த டேமேஜுமே கிடையாது, நல்லா இருக்கு. அதனால அதை மட்டும் இப்போ பெண்டிங்ல விட்டுட்டு டைனிங் டேபிளோட சேரு, டைனிங் டேபிள், ஷோபா, பீரோ, ஸோ எல்லாத்துக்குமே இப்போ நம்ம வார்னிஷ் அடிக்கிறோம். இப்போ ஆல்ரெடி நான் ஷைனிங்னு ஒரு பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க ஷோபாவுக்கு ஷைனிங் பெயிண்ட் கொடுத்தது. இப்போ பாருங்க, ஒரு எமர் ஷீட் வச்சு அந்த பெயிண்ட்டை ஃபுல்லாக எப்படி தேய்ச்சி எடுக்கிறாங்கன்னு. கண்டிப்பாக ஒரு பெயிண்டர்ஸ்க்கு தான் தெரியும் எந்த மாதிரி பெயிண்ட் பண்ணால் லைஃப் வரும்னு. ஆக்சுவலி இந்த மெத்தட்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணுறேன். வீடியோ பார்க்குற உங்களுக்குமே கண்டிப்பாக தெரியாது. ஸோ பெயிண்ட் பண்ணுறதுலே இவ்வளோ மெத்தட் இருக்கான்னு இப்போ நீங்கள் பார்த்து தான் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நானும் அதே போல தான் ஃபர்ஸ்ட் எமர் ஷீட் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி கிளீன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷைனிங்னு ஒரு பெயிண்ட் அடித்து காய வச்சு அதையும் எமர் ஷீட் வச்சு தேய்ச்சி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா வார்னிஷ் வந்து அடிக்கிறாங்க. ஸோ 3 மெத்தட் சம்திங் வருது. அடுத்து இப்போ நம்ம ரூம்ல மர பீரோ வச்சிருக்கோம். இந்த மர பீரோவுக்கு இப்போ கிளீன் பண்ணிட்டு நம்ம வார்னிஷ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மர பீரோவுக்கு நம்ம எமர் ஷீட் வச்சு கிளீன் பண்ணல. அது எதுக்குன்னா, இங்க வந்து யாரும் போய் மோஸ்ட்லி கையை வச்சு நம்ம அழுக்காக்க போறது இல்லை. இது ஏன்னா ஒரு ஓரமா இருக்கிற பொருள். ஷோபா, டைனிங் டேபிள், சேர் எல்லாமே நம்ம டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ற பொருள். அதனால அந்த பழைய பெயிண்ட்டை நம்ம எமர் ஷீட் வச்சு கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம அங்கே பெயிண்ட் பண்ணுறோம். பட் இந்த பீரோவில் ஆல்ரெடி அடித்த பெயிண்ட் அப்படியே இருக்கு. அதனால இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போறது இல்லை. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால வார்னிஷ் பெயிண்ட் மட்டும்தான் அடிக்கிறோம். எமர் ஷீட் வச்சு கிளீன்லாம் பண்ணல, ப்ரெஷ்ஷை வச்சு கிளீன் பண்ணதே போதும். பீரோவில் வார்னிஷ் அடிக்கிறதுக்கு முன்னாடி பீரோ எப்படி இருந்துச்சு, இப்போ வார்னிஷ் அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு டிஃப்ரெண்ட் நீங்களே பாருங்க. கல்யாணம் சீர்வரிசைக்கு கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே புதுசாக இருக்கு. அடுத்து நம்ம வீட்டுக்கு ஏசி வாங்கியிருந்தோம்னு போன டைம் நான் வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக டெக்னீஷியன் வந்திருக்காங்க. ஸோ கேரியர் பிராண்டில் நம்ம 5 ஸ்டார் ஏசி தான் எடுத்திருக்கோம், இன்வெர்டர் ஏசி. இந்த ஏசியை மாஸ்டர் பெட்ரூமில் தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஏசிக்காக நம்ம மாஸ்டர் பெட்ரூம்லயும் பிளக் பாயிண்ட் வச்சிருக்கோம், ஸ்மால் பெட்ரூம்லயும் பிளக் பாயிண்ட் இருக்கு, ஹால்லையும் ஒரு பிளக் பாயிண்ட் வச்சிருக்கேன். ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம ஏசி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிளக் பாயிண்ட் அங்க இருக்கணும். அதுக்காக முன்கூட்டியே நம்ம வீடு கட்டும் போதே பிளான் பண்ணியே எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம வாங்கியிருக்கிற ஏசியோட ஃபேன் பாருங்க எவ்வளோ பெரிய சைஸா இருக்குன்னு. நான் ஸ்மால் சைஸா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நம்ம 5 ஸ்டார் எடுக்கிறதுனால ஃபேனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக் சைஸா இருக்கு. அதனால ஸ்டாண்ட்ல வைக்க வேணா, நீங்க சன்சைட்ல வைங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்து நம்ம வீட்டுக்கு ஏசி எடுக்கும் போதே இன்ஸ்டாலேஷனுக்கு 1500 ரூபா சேர்த்தே நான் வந்து பே பண்ணிட்டேன். இப்போ எந்த சார்ஜ் நம்ம வந்து கொடுக்க வேணாம், கூடவே சேர்த்து நான் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டேன். டேப் அடிக்கிறதுக்கு மட்டும் 300 ரூபாய் பே பண்ணா போதும். இப்போ உள் சைடு ஏசியை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. வெளி சைடு இப்போ இந்த ஃபேனை கொண்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ண போறாங்க. அடுத்து ஆல்ரெடி வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பெயிண்டிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஏசியை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ வார்னிஷ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஷோபாவுக்கு வந்து ஆல்ரெடி எமர் ஷீட் வச்சு கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஷைனிங் பெயிண்ட் அடிச்சு அதை கிளீன் பண்ணி ஃபைனலா இப்போ வார்னிஷ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைனிங் டேபிளுக்கு மைக்கா ஒட்டி இருந்தோம்னு ஒரு ஷார்ட்ஸ்ல வீடியோ போட்டிருந்தேன். இப்போ டைனிங் டேபிளுடைய 4 காலுக்குமே வார்னிஷ் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம்ல ஏசி பாத்தீங்கன்னா உள் சைடு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பாருங்க, கேபிள் எல்லாம் கொடுத்து சூப்பரா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. வெளிப்பக்கம் இப்போ ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷோபாவுக்கும் டைனிங் டேபிளுக்கும் வார்னிஷ் அடிச்சு முடிச்சுட்டு இப்போ டைனிங் டேபிளோட 4 சேருக்கு வார்னிஷ் அடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி வார்னிஷ் அடிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. வாட்டர் பாட்டில்ல அந்த வார்னிஷை எடுத்துட்டு வந்து சூப்பரா ப்ரெஷ்ஷை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஷைனிங்னு ஒரு பெயிண்ட் அடிச்சு காய வச்சு எமர் ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு
ஃபைனலா இப்போ வார்னிஷ் அடிச்சிட்டு இருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்ல ஏசி இப்போ உள் சைடு இன்ஸ்டால் பண்ணியாச்சு, வெளி பக்கம் ஃபேனையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ண உடனே ஏசியை ஆன் பண்ணி பார்த்தாச்சு. கூலிங் கெப்பாசிட்டி பக்காவா இருக்கு. ஸ்டார் ரேட்டிங்ல 2 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. 3 ஸ்டார்ல நம்ம ஏசி எடுக்கும்போது கூலிங் கெப்பாசிட்டி மீடியமா கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்ல நம்ம எடுக்கும்போது ஹை குவாலிட்டி கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம வீட்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்ல தான் நம்ம ஏசி எடுத்திருக்கோம். அடுத்து ஸ்மால் பெட்ரூம்ல பீரோக்கு வார்னிஷ் அடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ உள் சைட்லாம் அடிச்சாச்சு. இப்போ வெளி பக்கம் வந்தாச்சு. இப்போ நம்ம வீடு கட்டி 1 வருஷம் ஆகுது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் 1 இயர் கழிச்சு இப்போ ரீஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த ரீஒர்க்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க புதுசா வீடு கட்டுறீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டை விட லேபர் காஸ்ட் தான் அதிகமா போகும். ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ இது வரைக்கும் நடந்த ரீஒர்க் எல்லாமே எனக்கு வீடு கட்டி கொடுத்த இன்ஜினியர் சார் தான் பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க. இப்போ நாங்க கடைசியா எங்க காசை போட்டு என்ன ஒர்க் பண்றோம்னா, பீரோ, டைனிங் டேபிள், ஷோபா 3க்குமே நாங்க வார்னிஷ் அடிக்கிறோம். ஆக்சுவலி நம்ம வீடு கட்டும் போதே இன்ஜினியர் சார் கிட்ட மொத்தமா அமௌண்ட் வந்து கொடுத்தாச்சு. அதனால சார் வந்து பெண்டிங்ல இருந்த ஒர்க்கை இப்போ ரீஒர்க்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கடைசியா நம்ம என்ன பண்றோம், பீரோ, டைனிங் டேபிள், ஷோபா இதுக்கு வார்னிஷ் அடிக்கணும்னா நம்ம தான் காசு கொடுத்து நம்ம செஞ்சாகணும். இப்போ இதுக்கெல்லாம் மெட்டீரியல் வாங்குறதுக்கு எனக்கு வெறும் 2500 ரூபாய் தான் ஆச்சு. ஆனா லேபர் சார்ஜ் 4000 வந்துருச்சு. அந்த 4000 மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்து போற பஸ் சார்ஜ் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு 2 டைம் டீ போட்டு கொடுக்கணும், மதியம் லஞ்ச் செஞ்சு கொடுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வீடு கட்டுறீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டை விட லேபர் காஸ்ட் தான் அதிகமா போகும். நீங்க பாதி காசு மெட்டீரியல்ல போட்டா பாதி காசு லேபர் கிட்ட தான் போகும். ஸோ என்னோட அனுபவத்துல சொல்றேன், விலைவாசி ஏறத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் வீடு கட்ட முடியுமோ வீடு கட்டிக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் வீட்டுல ஏதாச்சும் சின்ன சின்ன ஒர்க் இருந்தாலும் விலைவாசி ஏறத்துக்குள்ள ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கும் ஒரு மெட்டீரியலோட ரேட்டும் ஏறுது, ஒர்க்கர்ஸுக்கும் அமௌண்ட் ஏறுது. இப்போ கொத்தனாரோட சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய் 1400 ரூபாய் சம்திங் வருது. பெயிண்டரோட கூலி ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய். கண்டிப்பா அடுத்த வருஷம் ஏறிட்டு போயிடும். அதனால வீட்டுல எந்த பெண்டிங் ஒர்க் இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. இப்ப புதுசா வீடு கட்டுறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவும் வீடும் கட்டிடுங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஏசியை பார்த்ததும் ஒரே சந்தோஷங்க. ஃபைனலா மாஸ்டர் பெட்ரூம்ல ஏசி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. 300 ரூபாய் பே பண்ணிட்டேன், அவங்களும் கிளம்பிட்டாங்க. அடுத்து நம்ம ஸ்மால் பெட்ரூம்ல நம்ம பீரோக்கு வார்னிஷ் அடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, மேல பீரோ மேலையும் பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து அடிச்சு விட்டாச்சு. இது வார்னிஷ் கிடையாது, பெயிண்ட். மேல மட்டும் பெயிண்ட் பண்ணிட்டோம், மத்தபடி பீரோ உள்ள வெளி சைடு எல்லாமே நம்ம வார்னிஷ் அடிச்சிருக்கோம். டைனிங் டேபிளோட 4 சேரு, ஷோபா எல்லாத்துக்குமே நம்ம வார்னிஷ் அடிச்சு முடிச்சாச்சு. இந்த பெயிண்டோட டைமிங் காயறதுக்கு 4 மணி நேரம் ஆயிடும். 4 மணி நேரத்துக்குள்ளார நம்ம போய் விரல வச்சு பார்த்தோம்னா பிசு பிசுன்னு தான் ஒட்டும். அதனால 4 மணி நேரத்துக்கு தொடக்கூடாது. அது நல்லா காத்தோட்டமா காயிட்டோம்னு அப்படியே ஓரமா வச்சாச்சு. ஸோ ஃபைனலா நம்ம வீட்டில் அடிக்க வேண்டிய எல்லா பெயிண்டிங் ஒர்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரீஒர்க்கில் எங்கெங்க பெயிண்ட் அடிக்கணுமோ எல்லா இடத்துக்குமே பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. எந்த இடமும் பெயிண்டிங் கிடையாது. ஸோ 1 by 1 நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. ஃபைனலா இருந்துச்சு டைனிங் டேபிள், ஷோபா, பீரோ 3 பொருள் தான் ஃபைனலா இருந்தது பெயிண்ட் அடிக்கிறதுக்காக. அந்த ஒர்க்கையும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லேபர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 4000 கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் மட்டும் ஒரு 2500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோதான் எனக்கு செலவாச்சு. பெயிண்ட் அடிச்சதும் பொருளை பாருங்க, இப்போ ஒரு கல்யாண சீர்வரிசைக்கு ஏத்திட்டு போற மாதிரி அப்படியே பலன்னு சொல்லிக்குது பாருங்க. ஸோ 15 வருஷம் கழிச்சு நான் இப்போ புதுசா பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற அந்த ஸ்டூலுக்கு இன்னும் பெயிண்ட் பண்ணல, அங்க மெட்டல் பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்து நாளைக்கு பெயிண்ட் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஸ்டூல் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஒரு ஃபேன் கிளீன் பண்றதுக்கு, லாப்ட்ல ஏதாச்சும் பொருள் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஆக்சுவலி நான் வாடகை வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இருந்த பலவையை கொடுத்து நம்ம வீட்டுக்கு செஞ்சது. 500 ரூபா தான் ஆச்சு அந்த ஸ்டூல் செய்யறதுக்கு, வெறும் 500 ரூபா தான் வந்துருச்சு. இப்போ பீரோவுக்கு நம்ம பெயிண்ட் அடிச்சிருந்தோம். பீரோவும் பாருங்க பார்க்க எப்படி பலன்னு சூப்பரா இருக்குங்களா. சூப்பரா பாத்தீங்கன்னா வார்னிஷ் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஒர்க் வந்து ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சதுமே நான் பண்ணியிருக்கணும். 1 இயர் முடிஞ்சு ரீஒர்க்ல தான் இப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. பீரோவில் இருந்த திங்ஸ் எல்லாமே இங்க வெளியில தான் வச்சிருக்கேன். பீரோ காயறதுக்கு எப்படியும் 1 நாள் டைம் ஆகும். ஏன்னா வெளி பக்கம் காஞ்சிரும், உள் சைட்லாம் காயணும் இல்லையா, அதனால 1 நாள் ஆயிடும். கீழே இருந்த 2 ரேக் வந்து அங்க ஹால்ல காய வச்சிருக்கேன். ஃபைனலா வார்னிஷ் அடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து தூங்குறதுக்காக பாருங்க ஏசி ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டில் மாஸ்டர் பெட்ரூம்ல கேரியர் பிராண்ட்ல 5 ஸ்டார் ஏசி நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். பசங்களுக்கு ஒரே சந்தோஷம் தான், நம்ம வீட்டில் இப்போ ஏசி இருக்கு அப்படின்னு ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. பட் அவங்க வயசுல ஏசினா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்களா கூட எனக்கு தெரியாது. ஸோ ஓகே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டோடைய ஃபுல் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.